12ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகம். பாடத்தின் தலைப்பு இந்திய விடுதலைப் போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். அடுத்தது கற்றலின் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். கீழ்க்கண்டவற்றைப் பற்றி அறிந்து கொள்ள. முதல் உலகப் போரால் உருவான நிலைமை. மிதவாத தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்கள் இணைந்து திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கத்தின் மூலமாக ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட்டத்தை நடத்தியது. ஆங்கிலேயரின் அடக்கி ஆளும் நடவடிக்கைகள். இந்திய பாதுகாப்புத்துறை சட்டம் இயற்றப்படுதல். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு வழிவகுத்த லக்னோ ஒப்பந்தம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் கிலாபத் இயக்கம் வழியாக இந்து முஸ்லிம் நல்லிணக்கம். இந்திய தொழிலாளர் இயக்கத்தில் முதல் உலகப் போர் மற்றும் ரஷ்ய புரட்சியின் தாக்கம். அடுத்தது அறிமுகம் பற்றி பார்க்கலாம். இந்திய தேசிய அரசியலில் முதல் உலகப் போருக்கு முந்தைய பல நிகழ்வுகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. 1905 ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்தியது. 1908 இளம் துருக்கியர்களும் 1911 சீன தேசியவாதிகளும் மேற்கத்திய வழிமுறைகள் மற்றும் சிந்தனைகளை பயன்படுத்தி தத்தமது அரசுகளை அகற்றினார்கள். முதல் உலகப் போருடன் இந்த நிகழ்வுகளும் 1916 மற்றும் 1920 ஆண்டுகளில் இந்திய தேசியத்துக்கான பின்னணியை உருவாக்கின. சண்டைகள் பல பகுதிகளில் நடந்த போதிலும் இந்த போரின் முக்கிய களமாக ஐரோப்பா விளங்கியது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில் இராணுவ சேவை புரிய பெரும் எண்ணிக்கையில் இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் பணிக்கு எடுத்தனர். இந்த போருக்குப் பின் புதிய சிந்தனைகளுடன் இந்தியா திரும்பிய இந்த வீரர்கள் இந்திய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினர். வற்புறுத்தலின் காரணமாக 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை இந்தியா 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளில் நேரடி ரொக்கமாகவும் எஞ்சிய தொகையை போர் செலவுகளை சமாளிக்க கடனாகவும் வழங்கியது. இதைத் தவிர 250 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகள் மதிப்புக்கு போருக்கான பொருட்களையும் இந்தியா அனுப்பியது. இதனால் பெருமளவில் பொருளாதார சிரமங்கள் ஏற்பட்டதால் இந்தியர்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் என இருவேறு வகைகளில் பிரிந்த காரணத்தாலும் போரின் போது பிரிட்டிஷாரின் நலன்களுக்கு ஆதரவாக முஸ்லிம் லீக் செயல்பட்டதாலும் தேசிய அரசியல் தீவிரமற்று இருந்தது. 1916 திலகர் தலைமையில் தீவிர தேசிய தன்மையோடு செயல்பட்டவர்கள் காங்கிரஸை கட்டுப்படுத்தினர். மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த போரின் போது காங்கிரஸ் மீண்டும் ஒன்றுபட்டது. 1916 இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இடையே கையெழுத்தான லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசியத்துக்கு மேலும் வலிமை சேர்த்தது. இந்த போரின் போது தீவிர தேசியவாதிகளின் சிந்தனைகளை மேற்கத்திய புரட்சிகர கருத்துக்கள் பெருமளவில் ஆக்கிரமித்தன. எனவே அடக்குமுறை சட்டங்களை இயற்றியும் பயன்படுத்தியும் தேசிய இயக்கத்தை அடக்கியாள ஆங்கிலேய அரசு முயன்றது. கொண்டுவரப்பட்ட அடக்குமுறை சட்டங்களில் மிக கொடுமையானதாக ரவுலட் சட்டம் அமைந்தது. இந்த சட்டத்தை கடுமையாக விமர்சித்த இந்திய தலைவர்கள் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். சர்வதேச நிகழ்வுகளும் குறிப்பாக ரஷ்ய புரட்சி போன்ற நிகழ்வுகளும் இந்தியாவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. முதல் உலகப் போரில் துருக்கி தோற்றதும் அதன்பின் கையெழுத்தான செவ்ரேஸ் உடன்படிக்கையின் கடுமையான விதிமுறைகளும் துருக்கியின் சுல்தானே கலீபா நிலை தாழ்த்தி காட்டியது. இதன் விளைவாக கிலாபத் இயக்கம் தோன்றியது. இந்தியாவின் விசுவாசத்துக்கு பிரிட்டன் உரிய மதிப்பளிக்கும் என்று நம்பி இந்தியாவும் இந்தியர்களும் இந்த போரில் தீவிரமாக செயல்பட்டனர். ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியது. அவ்வாறாக இந்தியாவின் சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியலில் பலதரப்பட்ட பாதிப்புகளை இந்த போர் உண்டாக்கியது. இந்த பாடத்தில் தன்னாட்சி இயக்கத்தின் பங்கு, லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான காரணிகள் மற்றும் அந்த ஒப்பந்தத்தின் அம்சங்கள், ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் முடிவடைந்த ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை நடவடிக்கைகள், கிலாபத் இயக்கம், முறை சார்ந்த தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி ஆகியன குறித்து நாம் விவாதிக்கலாம். அடுத்தது அகில இந்திய தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கம் பற்றி பார்க்கலாம். AUO, ஹுயோம் உள்ளிட்ட பல வெளிநாட்டினர் நமது விடுதலை போரின் தொடக்க காலத்தில் முக்கிய பங்கினை ஆற்றினர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் இதே போன்றதொரு முக்கிய பணியை ஆற்றினார். அயர்லாந்தவரான டாக்டர் அன்னி பெசன்ட்
பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம், ஃபேபியன் சோஷலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிர பங்காற்றினார். பிரம்மஞான சபையின் தியாசாபிகல் சொசைட்டி உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு 1893 இல் வந்தார். பனாரஸில், வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை அவர் நிறுவினார். பின்னர் இந்த கல்லூரி 1916 ஆண்டு பண்டித மதன் மோகன் மாளவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. 1907 இல் எஸ். ஆல்காட் அவர்களின் மறைவுக்குப் பிறகு பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக பெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். பிரம்மஞான சபையின் கொள்கைகளை அதன் தலைமையகமான சென்னையின் அடையாறில் இருந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்த அவருக்கு கல்வி கற்ற பல தொண்டர்களின் ஆதரவும் கிடைத்தது. ஜம்னாதாஸ் துவாரகாதாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னிக், சி. ராமசாமி, பி. வாடியா ஆகியோர் பெசன்ட் அம்மையாரின் ஆதரவாளர்கள். 1914 இல் பிரிட்டன் முதல் உலகப் போரில் ஈடுபடும் அறிவிப்பை வெளியிட்டது. சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக தான் பாடுபடுவதாகவும் அது தெரிவித்தது. பிரிட்டனின் போர் முயற்சிகளை இந்திய தலைவர்கள் நம்பிக்கையுடன் ஆதரித்தனர். இந்தியா பற்றிய பிரிட்டிஷாரின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாததால் விரைவில் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். எனினும் இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதத்தன்மை உடையவர்கள் என்ற குழுக்களாக பிளவுபட்டதால் தன்னாட்சிக்கான அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து மேலும் வலியுறுத்த முடியவில்லை. மைய நாடுகளை ஆதரித்து முதல் உலகப் போரில் துருக்கியின் சுல்தான் நுழைந்ததை அடுத்து பிரிட்டிஷார் முஸ்லீம் லீக்கை சந்தேகக்கண் கொண்டு பார்த்தனர். இந்த பின்னணியில்தான் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்திய அரசியலில் நுழைந்தார். 1914 இல் தி காமன்வீல் என்ற வாரந்தரியை அவர் தொடங்கினார். சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் இந்த வாராந்தரி கவனம் செலுத்தியது. 1915 இல் ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று அவர் முழக்கமிட்டார். சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்துமாறு இந்திய தலைவர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்ட அவர் இந்திய விடுதலை குறித்து பல உரைகளை நிகழ்த்தினார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டார். எனினும் அவரது பயணம் மூலம் இந்தியா குறித்த அனுதாபம் ஏற்பட்டது. இந்தியா திரும்பிய அவர் ஜூலை 1915-14 இல் நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்கினார். பம்பாயில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை அவர் வெளிப்படுத்தினார். தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களைக் கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும். ஆங்கிலேய காலனிகளைப் போன்று போருக்குப் பிறகு இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை பரப்பவும் கோரிக்கையை வலியுறுத்தவும் அன்னி பெசன்ட் அம்மையார் பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தினார். அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக அவர் செப்டம்பர் 1915-28 இல் முறைப்படி அறிவித்தார். மற்றொரு தனி இயக்கம் தொடங்கப்படுவதை மிதவாத தேசியவாதிகள் விரும்பவில்லை. தனது இயக்கம் வெற்றி பெற காங்கிரஸ் கட்சியின் அனுமதி தேவை என்பதை அவரும் அறிந்திருந்தார். திலகர், பெசன்ட் அம்மையார் ஆகியோரின் முயற்சிகளால் டிசம்பர் 1915 இல் பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசிய தன்மையுடையவர்களை உறுப்பினர்களாகச் சேர்க்கும் வகையில் தனது விதிமுறைகளில் அக்கட்சி முறையாக திருத்தம் செய்தது. செப்டம்பர் 1916 மாதத்திற்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை பெசன்ட் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்யத் தவறினால் தாமே தன்னாட்சி இயக்கத்தை அமைக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். ஒன்று திலகர் தலைமையிலும் மற்றொன்று பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் என 1916 இல் நாட்டில் 2 தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இரு இயக்கங்களின் வரையறைகளும் தெளிவாக வகுக்கப்பட்டிருந்தன. தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள்: பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது மற்றும் தாய்நாடு பற்றிய பெருமையுணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது ஆகியன அந்த 2 குறிக்கோள்களாகும். அடுத்தது
திலகரின் தன்னாட்சி இயக்கம் பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 1916 இல் பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் இது நிறுவப்பட்டது. பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், பெரார் ஆகிய பகுதிகளில் திலகரின் தன்னாட்சி இயக்கம் செயல்படும். திலகரின் இயக்கத்துக்கு 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டன. அன்னி பெசன்ட் அம்மையாரின் இயக்கத்துக்கு இந்தியாவின் எஞ்சிய அனைத்து பகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. தன்னாட்சி குறித்த கோரிக்கைகளை தமது உரைகள் மூலம் திலகர் பிரபலப்படுத்தினார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பிரபலமடைந்திருந்த அவரது இயக்கம் ஏப்ரல் 1917 இல் 14,000 உறுப்பினர்களில் இருந்து 1918 இன் தொடக்கத்தில் 32,000 உறுப்பினர்களாக அதிகரித்தது. தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக ஜூலை 1916 23 இல் தமது 60வது பிறந்த நாளில் திலகர் கைது செய்யப்பட்டார். தன்னாட்சி மத்திய அல்லது பிரதேச அரசிடமிருந்து அதனைச் சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்படும் தன்னாட்சி அதிகாரத்தை குறிக்கிறது. பழங்கால ரோமானிய அரசிலும் நவீன ஆங்கிலேய அரசிலும் இது பொதுப்படையான அம்சமாக இருந்தது. 1880களில் அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் முடுக்கம் பெற்றதை அடுத்து அயர்லாந்து அரசு சட்டத்தின் 1920 கீழ் வட அயர்லாந்தின் 6 நாடுகளிலும் பிறகு தெற்கில் ஆங்கிலோ-அயர்லாந்து ஒப்பந்தத்தின் 1921 கீழ் எஞ்சிய 26 நாடுகளிலும் தன்னாட்சி அமையப் பெற்றது. அடுத்தது பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் பற்றி பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியிடமிருந்து எந்த அறிகுறியும் தென்படாத காரணத்தால் செப்டம்பர் 1916 ஆம் ஆண்டு மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்கினார். கான்பூர், அலகாபாத், பனாரஸ், வாரணாசி, மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமதுநகர் ஆகிய இடங்களில் இந்த இயக்கத்தின் கிளைகள் அமைந்தன. இந்தியா முழுவதும் தீவிர பயணம் மேற்கொண்டு தன்னாட்சி குறித்த கருத்தை அவர் பரவச் செய்தார். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அவர் அறிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் செயல்படாத நிலை குறித்து அதிருப்தி அடைந்த மிதவாத தேசிய காங்கிரசார் தன்னாட்சி இயக்கத்தில் இணைந்தனர். ஜவஹர்லால் நேரு, முகம்மது அலி ஜின்னா, பி. சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிகுஸ்மான் ஆகியோர் இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டதிலிருந்து இந்த இயக்கத்தின் பிரபலத்தை அறிய முடியும். மதராஸில் அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் மிகவும் பிரபலம் அடைந்ததை அடுத்து மதராஸ் அரசு அதனை அடக்க நினைத்தது. இந்த இயக்கத்தின் கூட்டங்களில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஜூன் 1917 இல் பெசன்ட் மற்றும் அவரது கூட்டாளிகள் பி. வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அரசின் இந்த அடக்குமுறை தன்னாட்சி கோரிய ஆதரவாளர்களை வலுப்படுத்தியது, மேலும் அதிக உறுதியுடன் போராடத் தூண்டியது. பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக சர் எஸ். சுப்பிரமணியம் அரச பட்டத்தை நைட்ஹுட் துறந்தார். முன்னர் இந்த இயக்கத்தில் இருந்து தனித்து இருந்த மதன் மோகன் மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்கள் தங்களை தன்னாட்சி இயக்கத்தில் தீவிரமாக இணைத்துக் கொண்டனர். தலைவர்கள் விடுதலையாகாவிட்டால் சட்டமறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து ஜூலை 1917 28 இல் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திலகர் வலியுறுத்தினார். காந்தியடிகளின் உத்தரவின் பேரில் ஜம்னாதாஸ் துவாரகாதாஸ் மற்றும் ஷங்கர்லால் பான்கர் ஆகியோர் பெசன்ட் மற்றும் இதர தலைவர்களை சிறைப்பிடித்த நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி 1000 நபர்களிடம் கையெழுத்து வாங்கி பெசன்ட் அம்மையார் சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாகச் சென்றனர். எதிர்ப்பு வருத்ததை அடுத்து சிறைப்பிடிக்கப்பட்ட தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேகு ஆகஸ்ட் 1917 இல் அறிவித்தார். இந்த அறிக்கை ஒரே இரவில் பெசன்ட் அம்மையாரை விசுவாசிக்கு நிகராக மாற்றியது. செப்டம்பர் 1917 இல் அவர் விடுதலையான போது அவர் 1917 இல் இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது தன்னாட்சி இயக்கத்தின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். காந்தியடிகளின் சத்தியாகிரக இயக்கங்கள் தொடங்கப்படுவதற்கு வழிவகுக்கும் வகையில் மக்களை ஒன்று திரட்ட தன்னாட்சி இயக்கங்கள் களம் அமைத்தன.
காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டங்களில் முதலில் ஈடுபட்டோரில் பலர் தன்னாட்சி இயக்க உறுப்பினர்கள். இந்த இயக்கத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை காந்தியடிகளின் போராட்டங்களை பரப்புவதற்கு அவர்கள் பயன்படுத்தினர். அனைத்துவித பிரிவுகளை தாண்டி காங்கிரஸ், முஸ்லிம் லீக், பிரம்மஞான சபையாளர்கள், தொழிலாளர் அமைப்பினர் என பலதரப்பட்ட உறுப்பினர்களைக் கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கம் விளங்கியது. அடுத்தது தன்னாட்சி இயக்கத்தின் வீழ்ச்சி பற்றி பார்க்கலாம். இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக தான் தொடுத்த அவதூறு வழக்கை நடத்துவதற்காக செப்டம்பர் 1918 இல் திலகர் பிரிட்டனுக்கு சென்றது மற்றும் உத்தேசிக்கப்பட்ட மான்வேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை பெசன்ட் ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டது. பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா, ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில் தன்னாட்சி பகுதி டொமினியன் தகுதியை பெறுவது ஆகியவற்றுக்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோருவதற்காக இந்திய காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பின்னர் 1929 இல் இந்திய லீக் என்று வி. கிருஷ்ணமேனன் மாற்றம் செய்தார். அடுத்தது போரின் தாக்கம் பற்றி பார்க்கலாம். முதல் உலகப் போருக்கு முந்தைய ஆண்டுகளில் இந்தியாவில் அரசியல் நிலைமை ஒழுங்கற்று இருந்தது. மிதவாத தேசியவாதிகள் மற்றும் முஸ்லிம் லீக்கின் ஆதரவை பெறும் நோக்கிலும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் நோக்கிலும் பிரிட்டிஷார் 1909 இல் மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களை நிறைவேற்றினர். மிதவாத தேசியவாதிகள் பொறுத்திருந்து பார்ப்பது என்ற கொள்கையை பின்பற்றினர். தங்களுக்கு வழங்கப்பட்ட தனி தொகுதிகளை முஸ்லிம் லீக் வரவேற்றது. 1913 இல் இந்த லீக்கில் புதிய தலைவர்கள் சிலர் இணைந்தனர். காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக ஏற்கனவே இருந்த முகமது அலி ஜின்னா அவர்களில் முக்கியமானவர். அவர் முஸ்லிம்களுக்காக அதிக சீர்திருத்தங்களை கோரினார். இந்தியாவில் புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு உகந்த நிலைமைகளை முதல் உலகப் போர் உருவாக்கியது. போரில் பிரிட்டனின் சிரமத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த புரட்சியாளர்கள் விரும்பினர். கதார் இயக்கம் அவற்றின் வெளிப்பாடுகளில் ஒன்றாகும். முதல் உலகப் போர் விடுதலை போரில் பெரும் தாக்கத்தை கொண்டிருந்தது. முதலில் பிரிட்டிஷ் அரசு இந்திய ஆதரவு பற்றி கவலைப்படவில்லை. மேற்காசியா மற்றும் ஆப்பிரிக்கா நோக்கி போர்ச்சூழல் நகர்ந்த பிறகு இந்திய ஆதரவை எதிர்பார்க்க பிரிட்டிஷார் நிர்பந்திக்கப்பட்டனர். இந்தச் சூழலில் சீர்திருத்தங்களை கொண்டுவர பிரிட்டிஷ் அரசுக்கு நெருக்குதல் தர இந்திய தலைவர்கள் முடிவு எடுத்தனர். 1915 இல் பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை நடத்திக் கொண்டிருந்த காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் இதே அடிப்படையில் விவாதித்தன. அக்டோபர் 1916 இல் இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லிம் உறுப்பினர்கள் அரச பிரதிநிதிக்கு வைசிராய் எழுதிய கடிதத்தில் போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்தினர். இதற்கு பிரிட்டிஷ் அரசு அசைந்து கொடுக்கவில்லை. காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் 1916 ஆண்டு நவம்பர் மாதம் கல்கத்தாவில் சந்தித்து இந்த கடிதம் குறித்து விவாதித்தன. சட்டப்பேரவையின் கட்டமைப்பு, போருக்கு பிந்தைய சூழலில் இரண்டு சமூகங்களுக்கும் அனுமதிக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை ஆகியன குறித்து இரு கட்சிகளும் ஒப்புக்கொண்டன. இதற்கு இணையாக திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி குறித்து அறிவுறுத்தினர். அவர்களது முயற்சிகளின் விளைவாக பம்பாய் மாநாட்டில் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை திரும்ப சேர்த்துக் கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டு அதனைத் தொடர்ந்து காங்கிரசின் அமைப்பு விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. காங்கிரஸ், முஸ்லிம் லீக், தன்னாட்சி இயக்கம் ஆகியன தங்களுடைய வருட மாநாடுகளை லக்னோவில் நடத்தியதால் 1916 ஆண்டு முக்கியத்துவம் பெற்றது. காங்கிரஸ் தலைவர் அம்பிகா சரண் மஜும்தார் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை வரவேற்றார். 10 ஆண்டு கால வலி தந்த பிரிவுக்குப் பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்துவிட்டனர். தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்கள் திரும்பியதை அடுத்து காங்கிரஸ் தனது பழைய சக்தியை பெற்றுவிட்டது. லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கை ஒன்றிணைப்பதில் அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் முக்கிய பங்காற்றினார்கள். இந்த ஒப்பந்தத்தின் போது ஜின்னா குறிப்பிடத்தக்க பங்காற்றினார்.
நவம்பர் 1916 இல் கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் டிசம்பர் 1916 இல் நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கின் வருடாந்திர மாநாடுகளில் உறுதி செய்யப்பட்டன. சோஹன் சிங் பக்னாவை தலைவராகக் கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயாள் 1913 இல் நிறுவினார். இந்த அமைப்பு கதார் கட்சி என்று அழைக்கப்பட்டது. உருது மொழியில் கதார் என்றால் கிளர்ச்சி என்று பொருள். அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்களே பெரும்பாலும் இந்த கட்சியில் இடம்பெற்றிருந்தனர். கதார் என்ற பத்திரிகையையும் இக்கட்சி வெளியிட்டது. நவம்பர் 1913 முதல் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இது பதிப்பிக்கப்பட்டு வெளியானது. பின்னர் உருது, பஞ்சாபி, இந்தி மற்றும் இதர மொழிகளிலும் அது வெளியானது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதார் இயக்கம் மிக முக்கிய அத்தியாயமாகும். கோமகடமரு, கோமகிட்டுமிரு என்று பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவில் இருந்து குடியேறுவர்களுடன் கனடாவில் இருந்து திரும்பியது. இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் அந்த கப்பலில் இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடுவை ஏற்படுத்தியது. அடுத்தது லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். நிர்வாகம் மற்றும் நிதி விஷயங்களில் மத்திய கட்டுப்பாட்டில் இருந்து மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். மத்திய மற்றும் மாகாண சட்டமேலவைகளின் உறுப்பினர்களில் 4/5 பங்கு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 1/5 பங்கு நபர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். மாகாண மற்றும் மத்திய சட்டப்பேரவைகளின் 4/5 உறுப்பினர்கள் பரந்துபட்ட வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மத்திய நிர்வாக சபை உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்களில் 1/2 பங்கு நபர்கள் அந்தந்த சபைகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக இருக்க வேண்டும். மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதிகள் வழங்க காங்கிரசும் ஒப்புக்கொண்டது. மக்கள் தொகையில் தெரிவிக்கப்பட்ட விகிதங்களுக்கு அப்பால் இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மையினருக்கு சில இடங்கள் வழங்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் வங்காளம் தவிர அனைத்து மாகாணங்களிலும் அவர்களுக்கு சாதகமாக முன்னுரிமைகளை வழங்கவும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. கிலாபத் இயக்கம் மற்றும் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் ஆகியவற்றில் இந்து முஸ்லிம் ஒத்துழைப்புக்கு இந்த ஒப்பந்தம் வழியமைத்தது. தங்களது சபைகள் நிறைவேற்றிய தீர்மானங்களுக்கு ஏற்ப மாகாண மற்றும் மத்திய அரசுகள் நடக்க கடமைப்பட்டுள்ளன. கவர்னர் ஜெனரல் அல்லது ஆளுநர் சபைகளின் தடுப்பாணை அதிகாரம் பெறும் பட்சத்தில் அந்த தீர்மானம் ஓராண்டுக்கும் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது செயல்பாட்டுக்கு வரும். இந்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் உள்ள உறவுகளும் தன்னாட்சி டொமினியன் தகுதியுடைய பகுதியின் காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுகளும் ஒத்திருக்க வேண்டும். ஏகாதிபத்திய அரசு அலுவல்களுடன் தொடர்புடைய எவரும் சமநிலை பெற்றிருக்க வேண்டும். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு லக்னோ ஒப்பந்தம் வழிவகுத்தது. லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமைச் சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். லக்னோ உடன்படிக்கையானது காங்கிரஸ் மற்றும் லீக்கில் இருந்த படித்த வகுப்பினர் ஒரு பொதுவான குறிக்கோளுடன் இணைந்து செயல்பட முடியும் என்பதை நிரூபித்தது. இந்த ஒற்றுமை கிலாஃபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அதன் உச்சத்தை அடைந்தது. அடுத்தது காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். காங்கிரஸை ஒத்த தளத்தில் வன்முறையை கையில் எடுத்து ஆங்கிலேய ஆட்சியை அப்புறப்படுத்த முயற்சி செய்த புரட்சிகர குழுக்களும் உருவாகின. விடுதலைப் போரில் புரட்சிகர இயக்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கி வங்கப் பிரிவினையின் காலகட்டம் வரை அது முடுக்கத்தை பிடித்தது. முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று முதலில் கோரிக்கையை புரட்சிகர அமைப்புகளின் அங்கத்தினர்கள் எழுப்பினர். மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப் ஆகியன புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக அமைந்தன. குறுகிய காலத்திலேயே சென்னை மாகாணமும் புரட்சிகர நடவடிக்கையின் ஒரு தீவிர களமாக இருந்தது. வளர்ந்து வந்த தேசிய இயக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை இரகசியமாக சேகரிப்பதற்காக 1903 இல் கர்சன் பிரபு குற்ற உளவுத்துறையை CID உருவாக்கினார். பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் 1908, வெடிபொருட்கள் சட்டம் 1908, அதன் பிறகு இந்திய பத்திரிகைகள் சட்டம்
1910 தேசத்துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் 1911 ஆகிய சட்டங்கள் இயற்றப்பட்டன. வெளிநாடுகளில் இருந்த சில புரட்சியாளர்களின் தொடர்பில் சில இந்திய தேசியவாதிகள் இருந்ததாக பிரிட்டிஷார் சந்தேகப்பட்டனர். வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசரச் சட்டம் 1914 இல் இயற்றப்பட்டது. புரட்சிகர இயக்கங்களின் அடிப்படை கட்டமைப்பை தகர்க்கும் நோக்கில் இவற்றில் பெரும்பான்மையான சட்டங்கள் இயற்றப்பட்டன. கூட்டங்கள், தேசத்துரோக பிரசுரங்களை பிரச்சாரத்துக்காக அச்சிடுவது மற்றும் சுற்றுக்கு விடுவது ஆகியவற்றை தடுப்பது, சந்தேகத்துக்கிடமானவர்களை கைது செய்வது என காலனி ஆதிக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அடுத்தது இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915 பற்றி பார்க்கலாம். முதல் உலகப் போரின் போது தேசியவாத மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசர கிரிமினல் சட்டமாக இயற்றப்பட்ட இந்த சட்டம் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம் என்று குறிப்பிடப்பட்டது. உள்ளூர் அரசு நியமித்த 3 ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயங்கள் சந்தேகத்துக்கு இடமானவர்கள் மீது வழக்கு தொடர் இந்த சட்டம் அனுமதித்தது. மீறுவோருக்கு இந்த சட்டத்தின் கீழ் வரும் விதிமுறைகளையும் உத்தரவுகளையும் மீறும் பட்சத்தில் மரண தண்டனை விதிப்பது, வாழ்நாள் முழுவதற்குமாய் நாடு கடத்துவது, 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை ஆகியவற்றை விதிக்க தீர்ப்பாயத்துக்கு இச்சட்டம் அதிகாரமளித்தது. வழக்கு விசாரணை ரகசியமாக நடைபெற்றதால் முடிவுகள் மேல்முறையீட்டுக்கு தகுதியில்லாதவையாகவும் இருந்தன. இந்த சட்டம் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது. முதல் உலகப் போர் முடிவுற்றபின் இச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளுடன் புதிதாக ரௌலட் சட்டம் உருவானது. அடுத்தது கிலாபத் இயக்கம் பற்றி பார்க்கலாம். முதல் உலகப் போரில் நேச நாடுகளுக்கு எதிராக முக்கூட்டு நாடுகளுக்கு ஆதரவாக துருக்கி சுல்தான் களம் இறங்கி ரஷ்யாவை தாக்கினார். கலீபா மற்றும் இஸ்லாமிய புனித தலங்களின் பொறுப்பாளராக துருக்கிய சுல்தான் விளங்கினார். போருக்குப் பிறகு துருக்கியின் நிலையை பலவீனப்படுத்த முடிவு செய்த பிரிட்டன் செவரஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. துருக்கியின் கிழக்குப் பகுதியில் இருந்த சிரியா, லெபனான் ஆகிய நாடுகள் பிரான்சின் கட்டுப்பாட்டிலும் பாலஸ்தீனமும் ஜோர்டனும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிலும் இடம்பெற்றன. கலீபாவின் ஆளுமையை முடிவுக்கு கொண்டுவர கூட்டணிப் படைகள் அவ்வாறு முடிவு செய்தன. கலீபாவின் அதிகாரத்தை துண்டாடுவது இஸ்லாம் மீதான பெரும் தாக்குதலாக கருதப்பட்டது. உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் கலீபா மீது அனுதாபம் கொண்டவர்கள், அதனால் இந்நடவடிக்கையை எதிர்க்க முடிவு செய்தனர். மௌலானா முகமது அலி, மௌலானா சௌஹத் அலி என்ற முஸ்லிம் சகோதரர்கள் கிலாபத் இயக்கத்தை தொடங்கினர். அவர்களின் தலைமையின் கீழ் இந்தியாவில் இருந்த முஸ்லிம்கள் ஒன்றுபட்டனர். ஆட்டோமன் அரசை ஆதரிப்பதையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்ப்பதையும் நோக்கங்களாக கொண்டு இந்த இயக்கம் தோன்றியது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத், MUA அன்சாரி, ஷேக் ஷலகத் அலி சித்திக், சையது அதுல்லா ஷா புகாரி ஆகிய பல முஸ்லிம் தலைவர்கள் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மார்ச் 1920 இல் பாரிஸில் முகமது அலி கிலாபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை தூதாண்மை அதிகாரிகளிடையே சமர்ப்பித்தார். 1. துருக்கியின் சுல்தான் கலீபாவாக இடையூறின்றி தொடர வேண்டும். 2. இஸ்லாமிய புனித தலங்கள் சுல்தானிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் அதனை கட்டுப்படுத்த வேண்டும். 3. சுல்தானிடம் போதுமான பகுதிகள் தரப்பட்டு இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். 4. ஜாசிரத்துல் அரப், அராபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் ஆகியன இவரின் இறையாண்மையின் கீழ் இருக்க வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு கேச்சரியின் தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. 1906 இல் ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட அவரது சேவைகளை பாராட்டி ஜுலு போர் வெள்ளிப்பதக்கம் காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்டது. 1899 முதல் 1900 வரை களில் போயர் போரின் போது தூக்கு படுக்கை ஸ்ட்ரெச்சர் கொண்டு செல்வோர் படையில் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்தமைக்காக போயர் போர் வெள்ளிப்பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டது. கிலாபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய போது அனைத்து பதக்கங்களையும் திரும்ப ஒப்படைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 1 மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிலாபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற, நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன்
தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவறுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை. இந்த இயக்கத்தின் கோரிக்கைகளுக்கும் இந்தியாவிற்கும் தொடர்பில்லை என்றாலும் கலீபா பற்றிய கேள்வி மூலம் கிலாபத் இயக்க தலைவர்கள் பிரதேச, மொழி, வகுப்பு, பிரிவினைவாத வழிகளில் பிளவுபட்ட இந்திய முஸ்லிம் சமூகத்தை ஒன்றிணைக்க ஒரு அடையாளமாக பயன்படுத்தினார்கள். கெயில் மினால்டின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக களம் காணவும், இந்திய தேசியம் என்ற தேசிய நீரோட்டத்தில் முஸ்லிம்களை இணைக்கும் காரணியாகவும் விளங்குவதால் இதற்கு ஆதரவு தெரிவிக்க காந்தியடிகளுக்கு ஊக்கம் கிடைத்தது. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பலப்படுத்த இதனை ஒரு வாய்ப்பாக காந்தியடிகள் கருதினார். கிலாபத் விஷயம் பல பிரிவினரால் பலவாறாக எடுத்துரைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லிம்கள் கிலாப், எதிர்ப்பு என்ற அர்த்தமுடைய உருது மொழி வார்த்தையை நிர்வாகத்துக்கு எதிரான பொதுக்கிளர்ச்சியின் அடையாளமாக பயன்படுத்தினார்கள். இவ்வாறே மலபாரைச் சேர்ந்த மாப்பிள்ளைகள் இதனை நிலப்பிரபுக்களுக்கு எதிரான கிளர்ச்சியாக உருமாற்றம் செய்தனர். அடுத்தது தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி பற்றி பார்க்கலாம். இயந்திரங்களின் அறிமுகம், உற்பத்திக்கான புதிய முறைகள், சில பெரிய மாநகரங்களில் தொழிற்சாலைகளின் பெருக்கம் ஆகியவை காரணமாக ஊதியம் ஈட்டுவோராக தொழிற்சாலை பணியாளர்கள் என்ற புதிய வர்க்கத்தினர் உருவானார்கள். இந்தியாவில் பெரும்பாலும் கிராமங்களைச் சேர்ந்த தொழிற்சாலை பணியாளர்கள் முதலில் மிக பணிவுடனும் முறைசாராமலும் இருந்தனர். பம்பாயின் சோரப்ஜி ஷபூர்ஜி மற்றும் என். லோகாண்டே, வங்காளத்தின் சசிபாத பானர்ஜி ஆகியோர் தொழிற்சாலை பணியாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தங்களின் குரல்களை எழுப்பினர். சுதேசி இயக்கத்தின் 1905 பின்னணியில் இந்திய தொழிற்சாலைகள் செயல்பட ஆரம்பித்தன. போர் கால பொருட்களை தயாரித்த இந்திய தொழிற்சாலைகளுக்கு பிரிட்டிஷார் போரின் போது ஊக்கம் தந்தனர். போர் தொடர்ந்து நடந்ததை அடுத்து அவர்களுக்கு அதிக பொருட்கள் தேவைப்பட்டன. அதனால் அதிக எண்ணிக்கையில் பணியாளர்கள் வேலைக்கு சேர்க்கப்பட்டனர். போர் முடிவுக்கு வந்தவுடன் பணியாளர்கள் வேலையின்றி தவித்ததோடு உற்பத்தியும் குறைந்தது. போருக்கு பிந்தைய சூழலில் விலைகளும் தாறுமாறாய் அதிகரித்தன. உலகம் முழுவதும் பரவிய இன்ஃபுளுயன்சா தொற்றுநோயின் தாக்கத்தின் பிடியில் இந்தியாவும் சிக்கித் தவித்தது. தொழிலாளர்கள் காலனிய ஆதிக்கத்திற்கு எதிராகவும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாக்கும் வகையில் தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. 1917 ஆண்டின் போல்ஷ்விக் புரட்சியின் வெற்றி இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. வகுப்பு பேதம் பற்றிய விழிப்புணர்வும் அறிவார்ந்த சிந்தனையும் இந்திய தொழிலாளர்களின் உலகில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின. ஐரோப்பாவில் போரில் பங்கேற்ற இந்திய படைவீரர்கள் அங்கிருந்த தொழிலாளர்களின் மேம்பட்ட நிலைமை பற்றிய செய்திகளைக் கொண்டு சேர்த்தனர். போரால் ஏற்பட்ட பொருளாதார சிரமங்கள் காரணமாக ஏற்பட்ட தொழில் வீழ்ச்சி, வேலை கொடுப்போர் மற்றும் வேலை செய்வோருக்கிடையேயான பெரிய இடைவெளி, பல்வேறு நாடுகள் பங்கேற்புடன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆகியன தொழிலாளர்களிடையே பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்தியாவில் தொழிலாளர் இயக்க வரலாற்றில் மதராஸ் முக்கிய பங்காற்றியது. 1918 முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக பி. வாடியா அவர்களால் மதராஸ் தொழில் சங்கம் நிறுவப்பட்டது. பக்கிங்ஹாம், பெரம்பூர் கர்நாடிக் மில் ஆகியவற்றின் தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்பட்டதன் காரணமாக இந்த தொழிற்சங்கம் முக்கியமாக ஏற்பட்டது. அங்கு பணியாளர்களுக்கான பணி நிலைமைகள் மிக மோசமாக இருந்தது. மதிய உணவுக்கு குறுகிய கால இடைவெளி, தொழிலாளர்கள் மீது ஐரோப்பிய உதவியாளர்கள் அடிக்கடி நடத்திய தாக்குதல்கள், போதுமான ஊதியம் வழங்காதது ஆகியன இந்த தொழிற்சங்கம் அமைய காரணமாக அமைந்தன. ஒட்டுமொத்தமாக பேரம் பேசுவதை பின்பற்றி வகுப்பு போராட்டத்துக்கு தொழிற்சங்கம் சார்ந்த கொள்கைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொழிற்சங்கம் முனைந்தது. இந்த அலை இந்தியாவின் இதர பகுதிகளுக்கும் பரவியது. இந்த காலகட்டத்தில் பல தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. கல்கத்தா மற்றும் பம்பாயில் இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம், பஞ்சாப் பத்திரிகை ஊழியர்கள் சங்கம், GUIP, ரயில்வே பணியாளர்கள் சங்கம் பம்பாய், MUSUM, ரயில்வே ஊழியர் சங்கம், அஞ்சல் பணியாளர்கள் சங்கம், பம்பாயிலும் கல்கத்தாவிலும் துறைமுக பொறுப்பு கழக ஊழியர் சங்கம், ஜாம்ஷெட்பூர் தொழிலாளர் சங்கம், ஜாரியாவில் இந்திய நிலக்கரி சுரங்க ஊழியர்கள் சங்கம் மற்றும்
பல்வேறு ரயில்வேக்களின் ஊழியர் சங்கங்கள் ஆகியன உருவாக்கப்பட்டன. தொழிலாளர் இயக்கத்தை அடக்கும் நோக்கில் பண முதலாளிகளின் உதவியோடு அரசு தொழிலாளர்களை கீழ்நிலையில் வைத்திருக்க அனைத்து வழிகளிலும் முயன்றது. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டோரை கைது செய்வது, அவர்களின் வீடுகளை தீயிட்டு கொளுத்தியதோடு தொழிற்சங்கங்களுக்கு அபராதங்களையும் விதித்தனர். ஆனால் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளில் வலுவாக இருந்தனர். பணியாளர்களின் நிலைமை கண்டு இரக்கம் கொண்ட தேசியவாத தலைவர்களும் அறிவுஜீவிகளும் அவர்களை தொழிற்சங்கங்கள் மூலமாக செயல்பட வைக்க தீவிரம் காட்டினர். பணியாளர் வகுப்பின் அரசியல் வாழ்க்கைக்கு இவர்களது ஈடுபாடும் ஒரு காரணமாக அமைந்தது. பெரும்பான்மையான ஆலைகளின் உரிமையாளர்களாக ஐரோப்பியர்கள் இருந்ததால் அரசு அவர்களை ஆதரித்தது. அதன் காரணமாகவும் சுதந்திர போராட்டத்துக்கு வலு சேர்ந்தது. 1920 அக்டோபர் 30 1,40,854 உறுப்பினர்களைக் கொண்ட 64 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பம்பாயில் சந்தித்து லாலா லஜபதி ராயின் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை ஏடக் நிறுவினர். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சி.ஆர். தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர்கள் பலர் இந்த அமைப்பை ஆதரித்தனர். தொழிற்சங்கங்கள் மெதுவாக தேசிய இயக்கத்தில் ஈடுபட்டன. ஏப்ரல் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் காந்தியடிகளின் கைதுக்குப் பிறகு அகமதாபாத் மற்றும் குஜராத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த உழைக்கும் வகுப்பினர் வேலைநிறுத்தங்கள், போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அரசு அல்லது முதலாளிகளால் முதலில் தொழிற்சங்கங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. தொழிலாளர்களின் ஒற்றுமை மற்றும் அவர்களின் இயக்கத்தின் வலிமை காரணமாக அரசும் முதலாளிகளும் அவர்களை அங்கீகரிக்க கட்டாயப்படுத்தப்பட்டன. 1919-20 ஆகஸ்ட் 107 இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்களின் எண்ணிக்கை 1946 முதல் 47 வரை ஆகஸ்ட் 1833 அதிகரித்தது. அடுத்தது பாடச் சுருக்கம் பற்றி பார்க்கலாம். முதல் உலகப் போர் நடந்தது உட்பட 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முதல் 2 பத்தாண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் இந்திய தேசிய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. காங்கிரஸில் ஏற்பட்ட பிளவு காரணமாக உருவான அரசியல் வெற்றிடம் டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையில் தன்னாட்சி இயக்கம் தோன்ற வழியமைத்தது. இந்தியாவிற்கு தன்னாட்சி வேண்டும் என்று திலகர் மற்றும் பெசன்ட் தலைமையிலான இரு தன்னாட்சி இயக்கங்களும் கோரின. போர் காரணமாக காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் ஒன்றாகச் சேர்ந்து செயல்படும் வாய்ப்பும் லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு வித்திட்டன. போரின் போது ஆங்கிலேய அரசு சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளை ஒடுக்கும் நோக்கத்தோடு பல அடக்குமுறை சட்டங்களை இயற்றியது. துருக்கியின் மிகப்பெரும் தோல்வியும் மற்றும் அதன் மீது திணிக்கப்பட்ட அவமானம் தரும் அமைதி ஒப்பந்தமும் கிலாபத் இயக்கத்துக்கு வித்திட்டன. ரஷ்ய புரட்சி இந்தியாவில் தொழிற்சங்க இயக்கம் வளர வழி அமைத்தது. காந்தியடிகளின் தலைமையில் புதிய வடிவிலான ஆர்ப்பாட்டத்தை தொடங்கும் களத்தை மறைமுகமாக முதல் உலகப் போர் உருவாக்கியது. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.